அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். புத்தாண்டன்று முதல் நாள் என்னென்னவெல்லாம் செய்யணும், அடுத்த நாள் என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத குறித்து ஒரு 3 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடியோஸ் தான். ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே வரக்கூடிய இந்த 2024ஆம் ஆண்டு நமக்கு இனிமையானதாக இருக்கும். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ஆண்டின் நிறைவு நாள், அதாவது கடைசி நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2023 இன்றோடு முடிவடைகிறது இல்லையா? அதனால இதோட சேர்த்து நம்முடைய கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே முடியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீ இன்னைக்கு செஞ்சிட்டீங்க அப்படின்னாவே நாளையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு தேய்பிறை பஞ்சமியும் இருக்குது. அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 11 மணிக்கு மேலே அப்படிங்கும்போது தேய்பிறை பஞ்சமி திதி துவங்குதுங்க. தேய்பிறை பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி அம்மன் வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக கருதப்படுது. இன்றைக்கு துவங்குற இந்த திதியானது நாளைக்கு மதியம் 2 மணி வரைக்கும் நமக்கு இருக்கு. இன்னைக்கு உங்க வீட்டில் அசைவம் செய்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யாம அசைவம் சாப்பிட்ட பிறகு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு நாளைக்கு காலையில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். 2 மணி வரைக்கும் டைம் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் அவ்வளவு நேரம் எடுத்துக்க தேவையில்லை. காலையில் 10 மணிக்குள்ளே நாளைக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சுருங்க. இன்னும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு புத்தாண்டும் இருக்குது இல்லையா? அதனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாராகி அம்மன் வழிபாடு செஞ்சாலும் நல்ல பலன் கிடைக்கும். அது உங்களுடைய விருப்பம்தான். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுங்கள், இல்லைன்னா காலையில் 10 மணிக்குள்ளே செய்யுங்க. எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது குறித்தும் 2 வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நம்ம சேனலில் நிறைய தேய்பிறை பஞ்சமி வழிபாடும் இருக்கும். அதுலேயும் என்னென்ன பரிகாரங்கள் சொன்னோன்னா அதில் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அதான் இந்த வருடத்தின் கடைசி நாளும் இருக்குது, தேய்பிறை பஞ்சமியும் இருக்குது. எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு மெத்தடு சொல்லித்தரேன். இந்த மெத்தடை யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். மேலும் பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு, இந்த மாதவிடாய் தீட்டு, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது இருந்தாலுமே செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. அதனால எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதை நீங்கள் 2 முறையாக ஃபாலோ பண்ணலாம். ஒன்று பேப்பரை பயன்படுத்தலாம், இன்னொன்று பிரியாணி இலையை பயன்படுத்தலாம். பிரியாணி இலையை பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு புள்ளிகள் இல்லாமல் கிளியாமல் நல்ல இலைகளை பார்த்து எடுத்துக்கணும். பேப்பரை பயன்படுத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் எந்த ஒரு புள்ளிகளும் கோடுகளும் இல்லாமல், அதாவது கிறுக்கல்கள் எல்லாம் இல்லாத ஒரு நல்ல பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மட்டும் நீங்கள் எழுதுங்க. அது எந்த மாதிரி கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம், மேலும் மனக்குழப்பங்களாக இருக்கலாம். இன்னும் உங்கள் மனசுக்கு தானே தெரியும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இந்த வருடம் முழுவதும் இருக்கு, இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு, இன்னும் தீர்வே கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் வரிசையாக அந்த பேப்பரில் எழுதுங்க. ஒரு 2-3 பிரச்சனை தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் அந்த பிரியாணி இலையில எழுதிக்கலாம். இல்லைன்னா எல்லா பிரச்சனையும், அதாவது ஒரு பிரியாணி இலையில நம்ம எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி பகுதியில் தான் நம்ம எழுதணும். அந்த இலையோட முன்புறத்தில் அங்கே இலை பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 பிரச்சனைகளை கூட நம்ம எழுதிக்கலாம். சின்னதாக இருந்தது அப்படின்னா ஒரு 2 தான் எழுதணும். இது போல் உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இலை எடுத்துக்கணும். 1, 2 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லை பிரியாணி இலை கிடைக்காதவங்க நான் சொன்ன மாதிரி இந்த பேப்பரை நீங்கள் பயன்படுத்தி எழுதிக்கலாம். அவ்வளவே தான். அதாவது உங்கள் மனசில் உள்ளது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிடுங்க. என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் எழுதிடுங்க. இது செய்வதற்கு எந்த ஒரு நேரம் காலமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. அதாவது நல்ல நேரம் பார்த்து செய்யணும், ராகு காலம் யமகண்டம் பார்த்து செய்யணும்னு சிலதெல்லாம் சொல்லணும் இல்லையா? இதுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் நைட்டு தூங்குவதற்குள்ளே, அதாவது இந்த புத்தாண்டு முடியறதுக்குள்ளே பண்ணிடுங்க. 12 மணி ஆயிடுச்சு அப்படின்னாவே நியூ இயர் பிறந்துடும் இல்லையா? அதனால் நீங்கள் 12 மணிக்கு முன்னாடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
இன்னும் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நிறைய பேர்த்து வீடுகளில் நியூ இயர் செலிப்ரேஷன்ஸ்க்காக விழிச்சிட்டு தான் இருப்பீங்க. நல்லா டெக்கரேட் பண்ணுவீங்க, கோலம் போடுவீங்க, எல்லாமே வந்து செஞ்சிட்ருப்பீங்க இல்லையா? அதனால் நீங்கள் வந்து ஒரு 11 மணி 11:30 மணிங்கிறதுக்குள்ளேயே இந்த வேலையை வந்து பண்ணிடுங்க. நியூ இயர் பிறக்கிறதுக்குள்ளே பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்த ஆப்ஷனு உங்களுக்கு இந்த எருக்கம் இலை இருக்கு இல்லையா, எருக்கஞ்செடியோட இலை, அது வந்து இப்போ நிறைய இடங்களில் வந்து இருக்குது. அது உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. அது இல்லாதவங்க ஒரு அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதனால் எங்களுக்கு எருக்கம் இலை கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்காதீங்க. அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3 கட்டி கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க. வீட்டில் சூடம் காட்டுறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த கற்பூரத்தையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் போதும். அடுத்தது 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மொட்டு இருக்கணும். மொட்டு இல்லாத கிராம்பு வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்தாதீங்க. மொட்டு இருக்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கற்பூரத்தை வந்து ஏற்றி வச்சுடுங்க. ஏற்றி வச்சுட்டு இது எரியவே அதுக்குள்ளே இருக்கிற கிராம்பையும் வந்து நீங்கள் ஒன்றா போடுங்க. இப்படி போடும்போது அந்த கற்பூரத்தில் எரியிற கிராம்பு ஒரு நல்ல பாசிட்டிவான நறுமணத்தை வந்து பரப்பும். அது எரிய நீங்கள் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து அதில் எரியற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எழுதி வச்சோம் இல்லையா கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பேப்பரில், அந்த பேப்பரையோ அல்லது அந்த பிரியாணி இலையில் எழுதி வைக்க சொன்னேன் இல்லையா, அது ஒரு இலையில் எழுதினாலும் சரி, ஒரு 2-3 இலை எடுத்துகிட்டு எழுதுனீங்கனாலும் சரின்னு சொன்னேன் இல்லையா, அது எதில் எழுதியிருந்தாலும் சரி, இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் அந்த எரிகின்ற அந்த கற்பூரமும் கிராமும் சேர்ந்து வருது இல்லையா, அந்த அக்னியில் இதை வந்து நீங்கள் காட்டி எரிக்கணும். நல்லா வந்து இதை காட்டி வந்து எரிங்க. இது எரிய நீங்கள் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் எழுதியிருந்தீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாயிட்ட மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஃபீலிங்கை உங்களுடைய மனதிற்குள்ளே வந்து கொண்டு வந்துடுங்க. அது எரிஞ்சு முடிக்கும் போதே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கணும். இப்போ கடன் பிரச்சனைக்கு எழுதியிருந்தீங்கன்னா இப்போ கடன் பிரச்சனை தீர்ந்ததாக நினச்சி உங்கள் மனசில் அந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்துக்கணும். இது போல் வெளியில் சொல்லக்கூடிய பிரச்சனைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிரியாணி இலையிலையோ அல்லது பேப்பர்லையோ எழுதி இது போல் இந்த கற்பூரமும் கிராமும் கலந்து எரிகின்ற நெருப்பில் நீங்கள் இதைய பொசுக்கிடணும். அதன் பிறகு நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெளியில் கொண்டு போய் அதாவது வாசல் பகுதியில் நின்று அப்படியே வந்து இதை ஊதி விட்டுட்டு வந்துடுறீங்க. அவ்வளவே தான். அகல் விளக்கு பயன்படுத்துகிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். எருக்கன் இலையில் பயன்படுத்துகிறவங்களும் அதே போல் தான். இந்த எருக்கன் இலை மீது அந்த கிராம்பையும் கற்பூரத்தையும் நீங்கள் வச்சு இதே போல் அதிலிருந்து வரக்கூடிய நெருப்பில் நீங்கள் இந்த இலையும் பேப்பரையும் வந்து எரிச்சிடணும். ரெண்டில் எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த செடிகள் எங்கேயாவது பார்த்தீங்க இல்லை கொஞ்சம் தள்ளி போனால் கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் அதில் வச்சு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு எந்த விதத்துலையும் சளைச்சிக்காத ஒரு அகல் விளக்கு தான் உங்களுக்கு பயன்படுத்த சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் ரெண்டில் எதை வேணாலும் பயன்படுத்துங்க. சாம்பலை கட்டாயம் வந்து வெளியில் ஊதி விட்டுருங்க. நெத்தியிலெல்லாம் இடக்கூடாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வெளியில் நின்று ஊதி விட்டால் மற்றவங்க பார்ப்பாங்க, தப்பாக நினைப்பாங்கன்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை ஒரு பாத்திரத்துலேயோ இல்லை மக்குலேயோ வந்து தண்ணீரை பிடிச்சிட்டு அதில் அந்த சாம்பலை கொட்டி கரைச்சி அதை வந்து வெளியில் கொண்டு போய் ஊற்றிடுங்க. இல்லைன்னா வாஷ் பேசன் சிங்கில் ஊற்றி தண்ணியை வந்து ஃப்ளஷ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். இப்படி இன்றைக்கி தேய்பிறை பஞ்சமியாக இருக்கிறதுனாலையும் இந்த வருடத்தின் கடைசி நாளாக இருக்கிறதுனாலையும் சின்ன இந்த எளிமையான முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னாவே நிச்சயமாக பிறக்கக்கூடிய புத்தாண்டானது எந்த ஒரு கவலைகளும் கஷ்டங்களும் இல்லாத ஒரு இனிமையான ஆண்டாக உங்களுக்கு அமையும். மறக்காமல் இன்றைக்கி இதை பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு அற்புத சேர்க்கை நமக்கு கிடைச்சிருக்கிறதே பெருசு. அதனால் எல்லாரும் இதை வந்து தவறாமல் பண்ணுங்கள். எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கிடையாது. ஸ்வஸ்திக் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் உங்கள் குடும்பமும் எப்போதும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.